2 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்துகிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறோம். அந்த பேச்சுவார்த்தை முடிவில் வந்து இனிமேல் நம்ம சண்டை போட்டுக்க வேணாம். இதை வந்து போரா மாத்திக்க வேணாம். நீ சண்டை நிப்பாட்டு, நீ அந்த அங்கிருந்து அடிக்கிறத நிப்பாட்டு, நான் இங்க இருந்து அடிக்கிறத திருப்பி அடிக்கிறத நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள போறோம். இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் நம்ம போர் செய்ய போறது இல்லையா, நம்ம வந்து இவங்களை திருப்பி அடிக்க போறது இல்லையா, இது வந்து வாரா மாற போறது இல்லையான்னு கேட்டீங்கன்னா, தற்காலிகமா இது வந்து வாரா மாற போறது இல்ல. ஆனா ஃபியூச்சர்ல வாரா மாறுவான்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ இது வந்து இந்த சண்டை வந்து வாரா மாறி இருந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்கு எக்கச்சக்கமான லாபம் இருக்கு. அதே டைம் இது சண்டையா மாறி இருந்துச்சுன்னா, இது வந்து போரா தொடங்கி இருந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்கு அதே டைம்ல எக்கச்சக்கமான நஷ்டமும் இருக்குது. அண்ட் அப்கோர்ஸ் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்து நான் தான்டா இந்த சண்டையை நிப்பாட்டினேன், 2 நாளா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நான் தான் வந்து பேச்சுவார்த்தை பண்ணி இந்த சண்டையை நிப்பாட்டினேன், இதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு அவர் வந்து வேற கிரெடிட் வாங்கிட்டு போற பாக்குறாரு. இது எல்லாத்த பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எவ்ரிடே இந்த கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், மிஸ்டரிஸ் வீடியோஸ் இருக்கட்டும், இல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸா இருக்கட்டும், எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப் வேற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவான். நீங்களும் இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த சீஸ்ஃபயர் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா, 2 நாளைக்கு முன்னாடி மே மாதம் 10ஆம் தேதி 2025, இந்த இன்னைக்கு 12 தேதி, 2 நாளைக்கு முன்னாடி இந்த சீஸ்ஃபயர் நடக்குது. இந்த சீஸ்ஃபயர் நடக்கிறது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நாட்டு டிஜிஎம்ஓஸும் அந்த நாட்டோட டிஜிஎம்ஓவும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இனிமேல் நம்ம சண்டை போட்டுக்க வேணாம், நீயும் என் நாட்டு மக்களை தாக்காத, நீ வந்து என் நாட்டை அடிக்காத, நானும் நாட்டை அடிக்க மாட்டேன், திரும்பி தாக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்துக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, நம்ம வந்து சண்டை போட்டுக்க வேணாம், இப்போ இந்த போர் வந்து உடனே நிப்பாட்டிக்குவோம், இந்த சண்டையை வந்து உடனே நிப்பாட்டிடுவோம்னு சொல்லிட்டு சீஸ்ஃபயர் டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. கரெக்டாக ஒரு 5:30 மணி போல இந்த சீஸ்ஃபயர் டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. சீஸ்ஃபயர் டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணணும். இப்போ எதனால கேட்டிங்கன்னா, இப்போ 2 நாட்டுக்கு நடுவில் சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சண்டை முடிவில் வந்து சீஸ்ஃபயர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா, இது வந்து 1947 கூட சீஸ்ஃபயர் ஆச்சு. அப்போ கூட நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிக்கிட்டோம். இனிமேல் நம்ம நாட்டை வந்து சண்டை போட்டுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டோம். ஆனால் இதில் வந்து நம்ம அக்ரிமெண்ட்டோ ஒரு டீலோ எதுவும் சைன் பண்ணப்படலை. எதனால சைன் பண்ணப்படலைன்னா, இன்கேஸ் அவங்க ஏதாச்சும் நம்மளை திருப்பி தாக்குனாங்களா, நம்ம வந்து திருப்பி தாக்குவோம், அதை வந்து சிம்பாலிக்காக சொல்கிற விதமாக தான் நம்ம வந்து இனிமேல் சண்டை போட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டாக நம்ம சைன் பண்ணிக்கல. ஜஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து இனிமேல் சண்டை போட்டுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்துட்டோம். ஆனால் இந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம், இந்த சீஸ்ஃபயர் டிக்ளரேஷன் ஆனதுக்கு அப்புறமும் இந்த பாகிஸ்தான் ஆளுங்க நம்ம நாட்டை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கல இந்த சீஸ்ஃபயரை, உடனே வயலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சீஸ்ஃபயரை உடனே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரோன் அனுப்புறதா இருக்கட்டும், நம்ம நாட்டுக்குள்ள இந்த சின்ன சின்ன அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதையும் நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்லா டிஃபென்ஸ் பண்ணாங்க, திருப்பி தாக்குனாங்க, அந்த ட்ரோன் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. 2-3 மணி நேரம் கழிச்சு இது நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமும் இவங்க நம்ம 2 நாடும் சேர்ந்துக்கிட்டு சண்டை போட்டுக்க வேணாம், நம்ம பேச்சுவார்த்தை முடிவு எடுத்துட்டோம், சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் டிஜிஎம் எல்லாம் பேசிக்கிறாங்க. நம்ம சண்டை போடுறதை நிப்பாட்டிக்கிறோம், அவங்க நாட்டை தாக்குறதை நிப்பாட்டிக்கிறோம், இது வந்து எரர் ஆகி போச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது சாக்கு புக்கு சொல்றாங்க. ஆனால் தாக்குதல் நிப்பாட்டிடுறாங்க, நம்மளும் தாக்குதல் நிப்பாட்டிடுறோம். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, இந்த சீஸ்ஃபயருக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை, அவரே வந்து சொல்லிக்கிறாரு. அவர் வந்து அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ல வந்து ஒரு ட்வீட்டை போடுறாரு. என்ன ட்வீட் போடுறான்னு பார்த்தோம்னா, நான் தான் இந்த சண்டையை போய் நிப்பாட்டினேன், 2 நாளும் அடிச்சுக்கிறாங்க, ஏன்னா 2 நாள் இப்படி அடிச்சுக்கிறீங்க, இதில் 2 நாட்டுக்கு பாதிப்பு இருக்குது, 2 நாளும் அழிஞ்சு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இதை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நிப்பாட்டினேன், இவங்க வந்து சண்டை போட்டுக்க வேணான்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை வந்து அவர் ட்விட்டர்ல போடுறாரு. ஆனா இது உண்மையானு கேட்டீங்கன்னா அது உண்மை கிடையாது. எதனால உண்மை கிடையாதுன்னு பார்த்தோம்னா, நம்ம நாடு வந்து இதுக்கு ரிப்ளை எதுவும் கொடுக்கல. இப்போ அவர் ட்வீட் போட்டாரு, இப்போ அந்த அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்வீட் போடுறாருன்னா அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும்ல, அதுவும் நம்ம நாட்டை சார்ந்து ட்வீட்டை போடுறாரு, அதுக்கு நம்ம நாட்டு மக்களோ நம்ம நாட்டு அஃபிஷியல் ரிப்ளைவோ அதுக்கு கொடுக்கல. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தல, ஜஸ்ட் அவர் ஒரு கிரெடிட் வாங்குறதுக்காக நம்ம பேரும் இதுல வரணும், நம்ம வந்து பெரிய நாடு, அமெரிக்கா வந்து பெரிய நாடு, நம்ம தான் போய் சண்டை நிப்பாட்டணும் சொல்லிட்டு அவர் கிரெடிட்டை எடுத்துக்கிறதுக்காக இந்த இதை வந்து போட்டிருக்காரு, ட்விட்டர் வந்து போட்டிருக்காரு. அது தெல்ல தெரியும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது. இப்போ நம்ம 2 நாடும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தான் இது வந்து ஒரு டிக்ளரேஷன், இந்த சீஸ்ஃபயர் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கோம். வேற நாட்டு பிரசிடென்ட்டோ வேற நாட்டு ஆளுங்களும் வந்து இதை வந்து சண்டை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ நாட்டாவெல்லாம் பண்ணி தீர்த்து வைக்கல. நம்மளா தான் நம்ம நாட்டு டிஜிஎம்ஓஸோ அவங்க நாட்டோட டிஜிஎம்ஓஸோ பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த ஒரு டீலும்
வரைக்கும் எந்த ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படல. அதுதான் உண்மை. எதனால இந்த சீஸ்ஃபயர் டிக்ளரேஷன் நம்ம குடுக்கல, எதனால இந்த அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணலன்னு பார்த்தோம்னா, ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் நம்ம போட்டிருக்கோம். போட்டிருந்தா கூட இவங்க வந்து நம்மள தாக்கியிருக்காங்க. அதனால இதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்மளும் தாக்க போறது இல்லையான்னு பார்த்தோம்னா, அதுக்கு கேள்விக்கான பதில் வந்து ஃபியூச்சர்ல தான் நம்ம பார்க்கணும். எதனாலனா நம்மளோட காஷ்மீர வந்து அவங்க ஆக்கிபை பண்ணி வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொல்லப்படக்கூடிய காஷ்மீர் கொஞ்சம் காஷ்மீர வந்து அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த காஷ்மீர் நம்மளுக்கு தான் சொந்தம். அதுக்காக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு அட்டாக் பண்ண போறோமா, பண்ண போறது இல்லையான்னு எனக்கு தெரியல. அது ஃபியூச்சர்ல தான் நம்ம பார்க்கணும். அதனால தான் இந்த சீஸ்ஃபயர் டிக்ளரேஷன் வந்து நம்ம அக்ரிமெண்டாவும் டீலாவும் சைன் பண்ணல. 2 நாடும் இது வந்து சைன் பண்ணல. 2 நாடும் இதுக்கு ஒத்துக்கல. சரி, இப்ப இந்த சண்டை வந்து வாரா மாறி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து வாரா இதை வந்து மாத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எக்கச்சக்கமான லாபம் இருக்குது. இந்த லாபம் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர் இருக்குல்ல, அதை வந்து திருப்பி புடுங்கிருப்போம். நம்ம காஷ்மீரோட இணைச்சிருப்போம். நம்ம இந்தியாவுக்குள்ள அந்த ஃபுல் காஷ்மீர் வந்திருக்கும். பாதி காஷ்மீர் அவங்க எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அது ஃபுல் காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கும். அது ஒரு லாபம். அதுக்கப்புறம் இன்னொரு லாபம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அவங்க ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிச்சு நொறுக்கிட்டோம். இதனால வந்து மற்ற நாடுகளும் பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. மற்ற நாடுகள் வந்து திடீர்னு நம்ம மேல போர்லாம் தொடங்கி இருக்க மாட்டாங்க. இப்ப இந்தியாவை அடிக்கணும்னா இவங்க வந்து இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். அதுவும் மிஸ் ஆகி போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அடிச்சு நொறுக்கணும்ல, அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் சைனாவோடது தான். இப்போ சைனாவோட பேரும் கெட்டு போயிருக்கும். சைனா வந்து எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, பெரிய நாடு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சப்போஸ் அதை நம்ம அடிச்சு நொறுக்கி இருந்தோம்னா சைனாவுக்கும் ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான லாபம் இருக்குது. அதே டைம்ல எக்கச்சக்கமான நஷ்டமும் இருக்குது. போர் நடந்துச்சுன்னா எக்கச்சக்கமான நஷ்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நஷ்டம் என்னன்னு பார்த்தோம்னா உயிர் சேதாரம். அந்த நாட்டுக்கும் எக்கச்சக்கமான உயிர் சேதாரம் நடக்கும். நம்ம நாட்டுக்கும் எக்கச்சக்கமான உயிர் சேதாரம் நடக்கும். என்னடா நம்ம நாடு தான் ஸ்ட்ராங்கான நாடாச்சே, எதுக்கு உயிர் சேதாரம் நடக்காதான்னு நம்ம பார்த்தோம்னா கேட்டோம்னா கண்டிப்பா உயிர் சேதாரம் நம்மளுக்கு நடக்கும். ஏன்னா சண்டன் வந்துட்டா சட்டை கிளியவெல்லாம் செய்யும். அந்த மாதிரி சண்டன் போர்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்ம ராணுவப்பட வீரர்களும் உயிரிழந்து போவாங்க. அண்ட் அப்கோர்ஸ் ராணுவப்பட வீரர்கள் அவங்க கூட இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே உயிரிழந்து போவாங்க. இப்போ நம்ம வந்து எங்கேயோ உட்காந்துக்கிட்டே நம்ம வீடியோ போட்டுறோம். நம்ம சவுத்துல இருக்கோம், சவுத்துல உட்காந்து நான் வீடியோ போடுறேன், நீங்க வீடியோ பாக்குறீங்க, நம்ம எங்கேயோ உட்காந்துருக்கோம். ஆனா அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய மக்கள் நினைச்சு பாருங்க, அவங்க வந்து எத்தனை பேர் அப்பாவி உயிர்கள் பலி போவோம். இப்போ வந்து பூஞ்சில ஒரு அட்டாக் நடந்துச்சு. அந்த 14 பேர் வந்து உயிரிழந்து போயிட்டாங்க. அந்த அட்டாக் திடீர்னு அவங்க பண்ணிட்டாங்க. நம்ம வந்து டிஃபென்ஸ் பண்ண முடியல. நம்ம சிவிலியன்ஸ் இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். அவங்கள அந்த சிந்தூர் ஆபரேஷன் சொல்லப்படக்கூடிய ஒரு ஆபரேஷன் நடத்தணும். அவங்களோட டெரரிசம் எங்க இருக்குதோ, அவங்க டெரரிஸ்ட் எங்க இருக்கிறோம் அங்க மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சோம். ஆனாலும் இருந்தாலும் ஒரு சிவிலியன்ஸ் கூட இறந்திருக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, இறக்கலன்னு தான் நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் இறந்திருக்க மாட்டேங்கானுங்களே கேட்டிங்கன்னா அது வந்து சொல்ல முடியாது. எதனால் சொல்ல முடியாதுன்னா, யாராச்சும் ஒருத்தரோ ரெண்டோ எங்கேயாச்சும் அங்கிட்டு இங்கிட்டு இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு உயிர் சேதாரம் ஆயிருக்கும். கண்டிப்பாக ஆயிருக்கும். இந்த படத்தில் கூட, இந்த பீஸ்ட் படத்தில் கூட பார்ப்போம்ல, இவர் வந்து விஜய் வந்து எங்கிறதோ தூரத்தில் வந்து சுடுவார். அங்கே வந்து ஏதோ ஒரு அந்த தீவிரவாதியை ஒரு டார்கெட் பண்ணி சுடுவார். ஆனால் அங்கே ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த இதுல இருந்து போயிடும், பாஸ் ஆயிரும். அந்த குழந்தை கூட இறந்து போயிடும். அந்த மாதிரி அந்த சுத்து வட்டாரத்தில் யாராச்சும் ஒரு சிவிலியன்ஸ் கண்டிப்பா இறந்திருப்பாங்க. ஆனா நம்ம ரிப்போர்ட்ல வந்து யாரும் இறக்கலன்னு தான் சொல்றாங்க. அதான் நம்ம ரிப்போர்ட்டா எடுத்துக்கணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான உயிரிழப்பு நடந்திருக்கும். அந்த உயிரிழப்பெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த போரை வந்து ஒரு நல்ல எண்ணத்தினால தான் இது வந்து போரா நம்ம மாத்தல. இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, இன்கேஸ் நம்ம வந்து இதை வாரா மாத்திருந்தோம்னா இந்த வாரம் வந்து உடனே எண்டுக்கு வந்திருக்காது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் கண்டிப்பா நடந்திருக்கும். இந்த 3-4 வருஷம் இந்த ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வார் நடந்துச்சுன்னா அந்த நாடோட எக்கனாமியும் மொத்தமா காலியாயிரும். நம்ம நாட்டோட எக்கனாமியும் ரொம்ப பின்தங்கி போயிடும். இப்போ வந்து நம்ம ஒரு 10 வருஷம் பின்தங்கிடுவோம். ஒரு 4 வருஷம் போர் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் பின்தங்கி போயிடுவோம். நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. நம்ம வந்து டெக்னாலஜி மேல கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்கோம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த ஏஐல வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்துல வந்து நம்ம வந்து காஷ்மீருக்காக நம்ம வந்து போர் தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கரெக்டா இருக்காது. அது வந்து ஒரு கரெக்டான டெசிஷனா இருக்காது. அதனால கூட நம்ம போரை தொடங்கல. அண்ட் இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்தோம்னா, அந்த பாகிஸ்தான் நாடே இல்லாம போயிருக்கும். நம்ம திருப்பி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பாகிஸ்தான் நாடே மொத்தமா காலியா இருக்கும். எதனாலனா நம்ம வந்து அந்த மிலிட்டரி பேஸ், அந்த மிலிட்டரி ஹெட் குவார்டர் எங்க இருக்குதோ அங்கேயே கரெக்டா தாக்கிட்டோம். அதுக்கப்புறம் இவங்க இந்த ஃபைட்டர் ஜெட் எல்லாம் நிப்பாட்டுவாங்களா, அந்த இடம்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அங்கெல்லாம் நம்ம வந்து ட்ரோனை வச்சு தாக்குதல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட நியூக்ளியர் வெப்பன் இருக்குல்ல, அதை இடம் எங்க இருக்குது அதைவே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த இடத்துல அது நியர்பையா பாம்பு போட்டிருக்கோம், ட்ரோனை வச்சு தாக்கியிருக்கோம்.
ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, அந்த நாட்டவே மொத்தமா அழிச்சிருப்போம். நம்ம தாக்குதல் ஆரம்பிச்சிருந்தோம்னா. அது வேணாம். அந்த நாட்டிலயும் உயிரினம் இருக்குது. அந்த நாட்டிலயும் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஒரு நல்ல எண்ணத்தினால தான் இத வந்து போரா நம்ம மாத்தல. ஆனா ஃபியூச்சர்ல போர் வராதான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உத்தரவாதம் யாரும் குடுக்கல. 2 கவர்ன்மென்ட்டும் குடுக்கல. அதனால தான் அந்த அக்ரீமென்ட்டும் சைன் பண்ணல. அந்த டீலும் அந்த சீஸ் ஃபயர் அக்ரீமென்ட்டும் நம்ம போடல. சரி, இப்ப இந்த போர்ல ஜெயிச்சது யாரு கடைசியா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாடு தான் இந்த போர்ல ஜெயிச்சோம். இது வந்து நம்ம டிஜி மால்லாம் சொல்றாங்க. நாங்கலாம் பாருப்பா இந்த இடத்துல அடிச்சிருக்கோம். 9 இடங்கள்ல ஃபர்ஸ்ட் டெரரிசம் ஹெட் குவார்ட்டரா ஐடென்டிஃபை பண்ணி அடிச்சோம். அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மாரி இந்த நியூக்ளியர் வெப்பன்லாம் எங்க பதுக்கி வச்சிருக்காங்களோ அந்த இடத்திலேயே நம்ம அடிச்சிருக்கோம். மிலிட்டரி பேஸ் அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டமே அடிச்சு நொறுக்கிட்டோம். ஸோ இதுல வெற்றி வந்து நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாடு சொல்றோம். இது ஆஃப் கோர்ஸ் வெற்றி நம்மளுக்கு தான். ஆனா இந்த பாகிஸ்தான் ஆளுங்க சிரிப்பாத வருது என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களால இந்த மீமுக்கு வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க நியூஸ் சேனல்ல இருக்கட்டும், அதுல ஒரு நியூஸ் குடுக்குறாங்க. என்ன சொல்றாருன்னா, அந்த பிரைம் மினிஸ்டர் ஷெஹபாஸ் ஷெரீஃப் சொல்றாரு, "நாம தான்ப்பா இந்த போர்ல ஜெயிச்சோம். நாங்க தான் ஜெயிச்சோம். இந்தியா ஆளுங்க பயந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ குடுத்திருக்காரு. என்னமோ போங்க பொழைச்சு போகணும்னு சொல்லி நம்ம விட்டுருக்கோம். பாவம்ன்னு சொல்லி விட்டுருக்கோம். ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னமோ இருந்துட்டு போறாங்க. இப்போதைக்கு போர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதான் உண்மை. ஆனா இந்த போர் நிறுத்தினதுக்கு அப்புறம் பல பொலிட்டிக்கல்ஸ் ஆளுங்க வந்து காங்கிரஸ் தான் சொல்றேன். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து போர் வேணாம், பீஸா போயிருங்க. உயிரிழப்பு, உயிர் சேதாரம் எக்கச்சக்கமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த போரை நிறுத்தினதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்குப்பா போரை நிறுத்தினீங்க? உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆட்சி செய்ய உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து இறங்கி அடிச்சிருக்கணும். நீங்க வந்து அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கணும். நம்மளுக்கு வந்து வெற்றி வேணும். இந்திரா காந்தி யாருன்னு தெரியுமா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இந்த போர் நிறுத்தப்பட்டதுக்கு பல பேரு பல காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பல மீடியா எனக்கு சிரிப்பா வருது. பர்ட்டிகுலரா தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு ராலி நடத்தினாரு. அந்த ராலினால தான் இந்த போர் நிறுத்தப்பட்டது. அது இவரு தான் காரணம் சொல்லிட்டு சிரிப்பா வருது போங்க. அந்த இவரு தான் காரணம்ப்பா, போர நிறுத்திட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா, இப்ப சண்டை போட்டா அவங்க நாடு அழிஞ்சு போயிரும். நம்ம நாடுக்கும் எக்கனாமி சரிமலையா அடி வாங்க ஆரம்பிச்சுரும். இந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம வந்து போர் தொடங்கல. அதான் முழுக்க முழுக்க காரணம். ஆனா அவங்க நாட்டு மக்கள் வந்து நாங்க தான் போர் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி பொழைச்சு போங்க அப்படின்னு தான் சொல்ற விதமா தான் இருக்குது. சரி, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த போர், வாரு இந்த ரிலேட்டடா வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நம்புறேன். அவங்க திருப்பி தாக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு முடிஞ்சா மிஸ்ட்ரி வீடியோஸ் ஏதாச்சும் ஒரு மிஸ்ட்ரி வீடியோஸ்ல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய். ஜெய் ஹிந்த்.